அண்ணே, இன்னைக்கு மார்ச் 2, 2026 விடிய விடிய துபாய் ஒரு போர்க்களம் மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்கு பாஸ். ஈரானோட ஏவுகணை புர்ஜ் கலீஃபா பக்கத்துல வந்து விழுந்த அதிர்ச்சியில இருந்தே மக்கள் மீடல. இந்த இக்கட்டான நேரத்துல துபாய் அரசு எடுத்திருக்கிற அந்த பெரிய மனசு முடிவு தான் இப்ப உலகத்தையே நெகிழ வச்சிருக்கு. இந்த துபாய் அரசு அதிரடி மேட்டரை ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்துக்கலாம். பிராண்டி செய்திகள். பணம் இல்லையா பரவாயில்ல, வெளியே போகாதீங்க, தவிக்கும் பயணிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் துபாய் அரசு. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. என்ன பாஸ், போர் நடக்கும்போது ஒரு நாடு தன் மக்களை காப்பாத்துறதே பெரிய விஷயம். ஆனா துபாய் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்க சிக்கி இருக்கிற லட்சக்கணக்கான பயணிகளுக்கு நாங்க இருக்கோம்னு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் மனிதாபிமான தகவல்கள். 1. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் இடையில போர் உச்சகட்டத்துல இருக்கிறதுனால மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு பயங்கரமான பதற்றம் விளவுது பாஸ். 2. புர்ஜ் கலீஃபா அட்டாக். உலகத்தோட உயரமான கட்டிடமான புர்ஜ் கலீஃபா பக்கத்துல ஈரான் ஏவுகணையை வீசினதுனால பாதுகாப்பு கருதி சர்வதேச விமான போக்குவரத்து மொத்தமா நிறுத்தப்பட்டுருச்சு. 3. சிக்கிய இந்தியர்கள். இதனால நம்ம இந்தியர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பயணிகள் துபாய் ஏர்போர்ட்லயும் ஹோட்டல்கள்லயும் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. 4. துபாய் அரசின் அதிரடி. கையில காசு தீர்ந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக ஹோட்டல்ல தங்கியிருக்கிற பயணிகளை யாரும் வெளியே அனுப்பக்கூடாதுன்னு ஹோட்டல் நிர்வாகங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. 5. அரசு செலுத்தும் வாடகை. பயணிகள் செலுத்த முடியாத அந்த ரூம் வாடகையை துபாய் அரசே ஏத்துக்கொண்டு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பாஸ். 6. இயல்பு நிலை கேள்விக்குறி. ட்ரோன்கள் ஏவுகணைகள்னு வானம் முழுக்க போர்க்களமா இருக்கிறதுனால எப்போ விமானங்கள் திரும்ப ஓடும்னு யாராலையும் கணிக்க முடியல. 7. மனிதாபிமான சிகரம். பெட்ரோல் விலை ஏறுது, போர் நடக்குதுன்னு கவலைப்படுற நேரத்துல துபாய் அரசு செஞ்ச இந்த உதவி உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய பாடமா அமைஞ்சிருக்கு. பாஸ், ஏன் துபாய் எடுத்த இந்த முடிவு இப்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா? வெளிநாட்டுக்கு டூர் போன இடத்துல வார் வந்து சிக்கிக்கிட்டா கையில இருக்கிற காசு சீக்கிரம் தீர்ந்துடும். அந்த நேரத்துல ஹோட்டல்ல இருந்து வெளியே போன்னு சொன்னா அந்த பயணிகள் எங்க போவாங்க? துபாய் அரசு இப்போ அவங்க ரூம் வாடகையை ஏத்துக்கிட்டது பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்திருக்கு. இதுதான் ஒரு ரியல் லீடர்ஷிப். கண்ணா, வானத்துல நெருப்பு மழை பொழிஞ்சாலும் கீழே இருக்கிறவங்க மேல பாசம் காட்டுறதுல துபாய் கிங்கு தான். ஹோட்டல் பில்ல பத்தி கவலைப்படாதீங்க, உயிரை பத்தி கவலைப்படுங்கன்னு சொல்லிட்டாங்க பாஸ். ஹியூமனிட்டி ஷைன்ஸ் பிரைட்டஸ்ட் டியூரிங் த டார்கெஸ்ட் டைம்ஸ் ஆஃப் வார் பாஸ். துபாய் அரசின் இந்த மனிதாபிமான நடவடிக்கை மத்த நாடுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்குமா? உங்க கருத்தை சொல்லுங்க. மத்திய கிழக்கு போர் மற்றும் அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye.